பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். 1820ஆம் ஆண்டுகளில் இங்கிலாந்தில் ஒரு நபர் ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 2 அல்லது 3 கடிதங்கள் மட்டும்தான் எழுதுவார்களாம். அந்த நாட்களில் கடிதங்களுக்கு கவர் இருக்காது. அதை யார் வேண்டுமானாலும் பிரித்து வாசிப்பார்கள். ஆகவேதான் அவர்கள் கடிதத்தை எழுதுவதை தவிர்த்தனர். ஆனால் வில்லியம் முல்ருடி என்பவர் கடிதங்களை வேறு யாரும் வாசிக்க முடியாதபடி அதை கவருக்குள் வைத்து அனுப்பும் முறையை அறிமுகப்படுத்தினார். அவர் பிரான்ஸ் தேசத்துக்கு போயிருந்தபோது முக்கியமான நபர்களிடமிருந்து வரும் கடிதங்களில் காகித கவரில் வைத்து வேறு யாரும் வாசிக்க முடியாதபடி வந்ததை பார்த்தார். எனவேதான் இங்கிலாந்தில் வந்து அந்த முறையை அறிமுகப்படுத்தினார். தங்கள் கடிதங்களில் உள்ள தகவல்களை வேறு யாரும் வாசிக்க முடியாது என்று அவர்கள் அறிந்ததும் பிரிட்டிஷ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு கடிதங்கள் குவிய தொடங்கின. கடிதங்களை உரியவரிடம் சமர்ப்பிக்க முடியாத அளவுக்கு கடிதங்கள் மலை போல குவிந்தன. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அநேக சமயங்களில் நமது காரியங்களை யாரும் அறிய விரும்புவதில்லை. ஆகவே அது யாரிடம் பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனால் நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் சொல்வதற்கு நம்பகமான நம்முடைய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய குறைவுகளையும் கஷ்டங்களையும் பிறரிடம் சொல்லி அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. ஜெபத்தை கேட்கிறவர் என்று நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயரும் உண்டு. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னிதானத்திற்கு ஏராளமான ஜெப விண்ணப்பங்கள் போய் சேருகின்றன. 1 சாமுவேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் என்கிற பெண் தன் குழந்தை இல்லாததினால் மிகவும் மன கஷ்டத்துக்குள்ளானாள். வீட்டிலும் நிந்தையான பேச்சுகள், அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படுத்தினாள். பயங்கரமான வேதனை, சொல்ல முடியாத துக்கம் அவளுக்குள் காணப்பட்டது. எனவே தன்னுடைய புருஷனிடத்தில் போய் தன்னுடைய சூழ்நிலையை விளக்குகிறாள். புருஷனால் அவளுக்கு உதவி செய்ய முடியவில்லை. இப்பொழுது அவள் தேவனுடைய ஆலயத்துக்கு புறப்பட்டு போகிறாள். தேவனுடைய ஆலயத்தில் போய் உட்கார்ந்து அங்கே இருக்கிற ஆசாரியன் ஏலியிடம் கூட தன்னுடைய விவரத்தை சொல்லாமல், தன்னுடைய சூழ்நிலையை சொல்லாமல் தேவனிடத்தில் போய் மனங்கசந்து அழுது தன்னுடைய வேதனைகளையும் தன்னுடைய மன பாரத்தையும் கஷ்டத்தையும் தேவனிடத்தில் சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தாள். தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றினாள். அவளுடைய விண்ணப்பம் சத்தமாக இல்லை, உதடல் மட்டும் அசைந்தது. தேவனோடு கூட வெகு நேரம் செலவழித்து ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆமென். அன்னாளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனை நம்பி முழுவதும் நம்முடைய காரியங்களை அவரிடம் பகிர்ந்து கொள்ளலாம். தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் ஒருபோதும் யாரிடமும் விட்டு கொடுப்பதே இல்லை. ஆகவே தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் கிட்டிச் சேருவோம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்குவார், நமக்கு பதில் தருவார். எனவே சோர்ந்து போகாதீங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம், மன கஷ்டத்தோடு கூட இருக்கலாம், மன வேதனையோடு கொண்டிருக்கலாம், கடன் பாரத்தோடு கொண்டிருக்கலாம், வியாதியோடு கொண்டிருக்கலாம், சஞ்சலத்தோடு கொண்டிருக்கலாம், தவிப்போடு கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். தேவனிடத்தில் போய் நாம் ஜெபிப்போம், நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். எசேக்கியா ராஜா வியாதிவாய்ப்பட்ட போது சுவர் பக்கமாய் திரும்பி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு பதில் கொடுத்தார். அவனுக்கு 10 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். அவன் ஜெபத்தை கேட்டார். என நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாம் தேவனிடத்தில் போய் சொல்லும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்கிற வார்த்தையின்படி எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறீங்கப்பா. இந்த காலை வேளை நாங்கள் விசுவாசமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தில் நாங்கள் என்னென்ன காரியங்களை கேட்கிறோம் அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.